வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு நவீன கால தங்க வேட்டைய பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது பழைய காலத்துல மாதிரி மண்ணுக்கடியில இருக்கிற தங்கம் இல்ல. இப்போதைய தங்கம் அது டேட்டா. ஆமா, இந்தியாவோட மிக மதிப்புமிக்க வளமான டேட்டாவை சேமிச்சு வைக்க நிறுவனங்கள் எல்லாம் டிஜிட்டல் கோட்டைகளை கட்டுற ஒரு பெரிய போட்டியில இறங்கியிருக்காங்க. இந்த வளர்ச்சியோட பிரம்மாண்டத்தை விளக்க இந்த ஒரே ஒரு நம்பர் போதும். 2030க்குள்ள இந்தியாவோட டேட்டா சென்டர் திறன் 5 மடங்கு அதிகமாக போகுது. இது சும்மா வளர்ச்சி இல்ல, ஒரு டிஜிட்டல் பெருவெடிப்புன்னே சொல்லலாம். சரி, இவ்ளோ பெரிய வளர்ச்சிக்கு எவ்ளோ செலவாகும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 30 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். நம்ம முடிதா? இவ்ளோ பெரிய பணம் எங்க போகுது, எதுக்கு தேவைப்படுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த டிஜிட்டல் கோட்டைகள்னா என்ன, ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு விரிவா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டா சென்டருங்கிறது ஒரு சூப்பர் ஹைடெக் கோடவுன் மாதிரி. ஆனா இங்க பொருள் வைக்கிறதுக்கு பதிலா நம்மளோட டிஜிட்டல் தகவல்களை, அதாவது டேட்டாவை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சேமிச்சு வைக்கிறாங்க. இத ஒரு மாதிரி இன்டர்நெட்டோட இன்ஜின் ரூம்னு சொல்லலாம், இல்லனா ஒரு டிஜிட்டல் பேங்க் லாக்கர்னு கூட சொல்லலாம். நம்ம ஆன்லைன்ல பாக்குற எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். சரி, அப்படி ஒரு டிஜிட்டல் கோட்டைக்குள்ள என்னதான் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் கட் ஆகாத கரண்ட், ஆயிரக்கணக்கான சர்வர்களை சூடாகாம பாத்துக்க பெரிய கூலிங் சிஸ்டம்ஸ், ராக்கெட் வேகத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்ல ராணுவ பாதுகாப்புக்கு இணையான பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் செக்யூரிட்டி. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம டிஜிட்டல் உலகம் ஒரு நொடி கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் இந்தியா இவ்ளோ வேகமா இத்தனை டேட்டா சென்டர்களை கட்டணும்? இந்த பயங்கரமான தேவைக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த நம்பர்ஸ பாருங்களேன், சும்மா தலை சுத்தும். 2017லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம டேட்டா பயன்பாடு 30 மடங்கு அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 85 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க. நம்ம எல்லாருமே மொபைல்ல தான் எல்லாத்தையும் பண்றோம். நீங்க பார்க்குற ஒரு சின்ன யூடியூப் வீடியோலேருந்து நீங்க பண்ற ஒரு யூபிஐ பேமெண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த தேவையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கு. சரி, இந்த தேவையை அதிகப்படுத்துறது எது? லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது கிளவுட் சேவைகள். கிட்டத்தட்ட 59% இதுதான். கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, நம்ம அரசாங்கத்தோட சில கொள்கைகள், அப்புறம் நம்ம பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி ஓடிடி தளங்கள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான புயலையே கிளப்பி விட்டுருக்கு. ஆனா இப்ப புதுசா ஒரு கேம் சேஞ்சர் வந்திருக்கு. அதுதான் ஏஐ. ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ண ரொம்ப அதிக கம்ப்யூட்டிங் பவர் வேணும், அதுக்கு ரொம்ப அதிக கரண்ட்டும் வேணும். இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியில ஒரு ராக்கெட் என்ஜினை பொருத்தின மாதிரி வளர்ச்சிய எங்கேயோ கொண்டு போயிடுது. சரி, இந்த டிஜிட்டல் தங்க வேட்டையில யாரு பெரிய ஆளுங்க, முதலீடு எவ்வளவு பெருசுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஜப்பான், சிங்கப்பூர், அப்புறம் நம்ம இந்தியா கம்பெனிங்க தான் டாப்ல இருக்காங்க. இதுல 5 இடத்துல இருக்கிற என்டிடி, சிவி, எஸ்டி டெலிமீடியா, ஏர்டெல், கண்ட்ரோலர்ஸ், இவங்க தான் கிட்டத்தட்ட 90% மார்க்கெட்டை கையில வச்சிருக்காங்க. அதாவது மொத்த கண்ட்ரோலும் சில பெரிய கம்பெனிகள் கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் ஏன் இந்தியாவுக்கு வர்றாங்க? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அமெரிக்கால ஒரு டேட்டா சென்டர் கட்ட ஒரு வாட்டுக்கு $10 ஆகுதுன்னா நம்ம ஊர்ல வெறும் $7 தான். அது மட்டும் இல்ல, கரண்ட் பில்லும் கிட்டத்தட்ட 20% கம்மி. இந்த மாதிரி செலவு கம்மியாகிறதுனால பில்லியன் கணக்குல பணத்தை மிச்சப்படுத்த முடியுது. சரி, அந்த $30 பில்லியன் எங்கெல்லாம் போகுது? இங்க பாருங்க. அதுல பெரிய பங்கு, அதாவது $10 பில்லியன் கரண்ட் சப்ளைக்கும் பவர் சிஸ்டத்துக்கும் தான் போகுது. மிச்சம் இருக்கிறது சர்வர் ரேக்ஸ், நிலம், பில்டிங், கூலிங் சிஸ்டம்னு போகுது. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன், பவர், மேனுஃபேக்சரிங்னு பல துணை தொழில்களுக்கும் இது ஒரு பெரிய ஜாக்பாட். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கட்டம். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், ஆனா அதுதான் இந்த மொத்த அவசரத்துக்கும் காரணம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுதான் இந்தியாவுடைய டிஜிட்டல் பாரடாக்ஸ், அதாவது முரண்பாடு. உலக அளவுல உருவாகிற மொபைல் டேட்டாவுல 20% நம்ம நாட்டுல தான் உருவாகுது. ஆனா அதை ஸ்டோர் பண்ண நம்ம கிட்ட இருக்கிற இடமும் உலக அளவுல வெறும் 3% தான். பாத்தீங்களா அந்த பெரிய கேப்பு? இந்த மிகப்பெரிய இடைவெளியை நிரப்பத்தான் இந்த தங்க வேட்டையே நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்பை குறைக்க நம்ம அரசாங்கமும் சும்மா இல்ல. ரிசர்வ் பேங்கோட டேட்டா லோக்கலைசேஷன் ரூல்ஸ், அப்புறம் 2023ல வந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இப்போ இந்தியா ஏஐ மிஷன், இது எல்லாமே இந்தியர்களோட டேட்டாவை இந்திய மண்ணுலயே தான் வச்சிருக்கணும்னு கம்பெனிகளை ஒரு விதத்துல கட்டாயப்படுத்துது. ஓகே, இவ்ளோ பெரிய வாய்ப்பை பத்தி பார்த்துட்டோம். இப்ப இது கூடவே வர சவால்கள் என்னென்ன, நம்ம பொறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி.
ஒரு பக்கம் பார்த்தா பொருளாதார வளர்ச்சி, புது புது வேலைவாய்ப்பு, நம்ம டேட்டா நம்மகிட்டயே இருக்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வுன்னு நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இதுக்கு நம்ம குடுக்கிற விலை என்ன? கட்டுக்கடங்காத கரண்ட் பயன்பாடு, அதனால வர்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி பிரச்சனைகள். சோ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த 5 வருஷத்துல இந்தியாவோட டிஜிட்டல் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிளியரா தெரியுது. டேட்டா சென்டர்கள் இனிமே சென்னை, மும்பை மாதிரி பெரிய நகரங்களை விட்டுட்டு திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி 2ஆம் கட்ட நகரங்களுக்கும் போகும். ஏஐ, ஐஓடிக்காக எட்ஜ் டேட்டா சென்டர்கள்னு சின்ன சின்ன சென்டர்கள் உருவாகும். அப்புறம் சோலார், காத்து மாதிரி பசுமை ஆற்றல் பயன்பாடு ரொம்பவே அதிகமாகும். 2030க்குள்ள இந்தியா ஆசியா பசிபிக் பகுதியில ஒரு பெரிய ஹப்பாக மாறும். சிங்கப்பூர் மாதிரி உலகளாவிய மையங்களுக்கு நேரடி போட்டியா இருக்கும். மொத்தத்துல இந்த பிரம்மாண்டமான கட்டுமானம் உலக டிஜிட்டல் பொருளாதாரத்துல இந்தியாவோட ரோல மொத்தமா மாத்துது. நாம வெறும் டேட்டாவை உருவாக்குற ஒரு நாடா மட்டும் இல்லாம, அந்த டேட்டாவை பாதுகாக்கிற, நிர்வகிக்கிற ஒரு முக்கிய காப்பாளரா மாறப்போறோம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்தியா உலகத்தோட டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கே முதுகெலும்பு கட்டிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது வளர்ச்சிங்கிற வேகம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நிலைத்தன்மை, அப்புறம் நம்ம நாட்டோட டிஜிட்டல் இறையாண்மை, இந்த 3ஐயும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்ண முடியுமா? இதுதான் வர்ற 10 ஆண்டுகள்ல இந்தியா சந்திக்க போற மிகப்பெரிய சவால்.